ஒரு மனுஷன் நார்மலாக எப்போல்லாம் தூங்குவான்? நைட் டைம் தூங்குவான். முக்கியமாக நைட்டு தான் தூங்குவான் எல்லாரும். அப்போ கொஞ்சம் டயர்டாக இருந்தால் ஒரு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்ட பிறகு சிலருக்கு வந்து ஸ்லீப் ஆகும். பட் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளசண்ட்டாக அப்படியே உட்காந்துருப்பேன். ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்த நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த விஷயம் வந்து எனக்கு ஏதாவது போர் அடிக்கிற மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு அப்படியே நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு நல்ல ஏர் சர்க்குலேட் ஆகிற ஒரு ஏரியாவாக இருந்ததுன்னா, அப்படியே தூங்கிடுவேங்க. மைண்ட் அப்படியே ஒரு ட்ரீமுக்கு கண்டினியூ ஆகி எங்கேயோ போய் அப்படியே நல்லா ஒரு ஒரு 10 மினிட்ஸ் மோர் தெனே நான் அப்படியே தூங்கிடுவேன். அப்படியே ஒரு தூங்கினோம்னா நல்ல ஒரு லாங்காகவே தூங்கிடுவேன் கூட சொல்லலாம். ஒரு சமயம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு பைக்கில் தான் போகிறோம். நானும் எங்கள் அப்பாவும் தான் போயிட்டுருக்கோம். சைடில் நல்லா ஒரு காற்று வயல்வெளியா எல்லாம் காற்றுலாம் அடிக்கிறா. நான் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே போகிறேன். எனக்கு என்னதுலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கீழே கீழே அப்படியே வருது. இவ்வளோ நேரம் தான் நானும் கண்ட்ரோல் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வருவேன். இந்த ஏதாவது லைட்டாக பிரேக் மாதிரி ஏதாவது போட்டால் டண்டுன்னு வந்து எங்கள் அப்பா முதுகு பக்கத்தில் வந்து இடிச்சிருவேன். அப்போ அவர் பிடிச்சிருவாரு. டேய் அப்படிம்பாரு. எனக்கு வந்தோடனே அப்படியே கொஞ்சம் தெளிவு வந்துடும். பட் மறுபடியும் இதே மாதிரி கண்டினியூ ஆயிடுவேன். ஒரு சமயம் நான் தனியாக பைக் ஓட்டும் போதே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு அப்படியே தூங்குற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ தான் யோசித்தேன், ஸ்லீப் வந்து முக்கியம்தான். பட் ஆனால் அளவுக்கு மீறி எது இருந்தாலும் அது ஒரு பாய்சன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் கூட சொல்லலாம். பட் இதை நான் ரொம்ப தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நிறைய முறை. பட் இப்போது சம்டைம் அதிகமாக தூக்கம் வருது. நான் அந்த டைம் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தூங்குறது நல்லது, அது வந்து கெட்டதெல்லாம் கிடையாது. பட் தூங்குறது சர்டன் டைம் இருக்குது. ஈவினிங்னா நைட் டைம் தான் தூங்கணும். மற்றபடி அந்த டைமில் நீங்கள் அதை தாண்டி தூங்குற நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது தான். பட் நீங்கள் அந்த டைம் உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவாக லைக் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா வாக்கிங் கொஞ்சம் போகிற மாதிரி, எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் கேட்கும்போது நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும். அது உங்களை ஒரு ஜாலியாக வைக்கும்போது ஒரு ஆக்டிவ்னஸ் வரும். இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் இதெல்லாம் ஒரு என்டர்டெய்னிங்கான விஷயத்துல சொல்கிறேன். அண்ட் நிறைய லேர்ன் பண்ணுற விஷயத்தையும் நீங்கள் டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணால் கிரேட் அண்ட் டைவர்ட் ஃப்ரம் த ஸ்லீப். அண்ட் ஸ்லீப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அதுவுமே இல்லாமல் இருக்காங்க. பட் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான விஷயங்களை செஞ்சீங்கன்னா ஆல் ஆஃப் தம் இஸ் குட். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ். ஓகே, பாய்.